கங்காவையும், யமுனாவையும் வந்து சாரதா என்ன பண்றாங்க, செமையா திட்டி விட்டுர்றாங்க. ச்சே நீங்கலாம் வந்து பொண்ணுங்களே கிடையாது. அதுவும் என் வயித்துல நீங்கலாம் பொறந்தீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படின்னு மாரி சொல்றாங்க. அது கேட்டு அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடையிறாங்க. நீங்கலாம் வந்து இவ்ளோ பொறாம பிடிச்சு அலையிறீங்க. காவேரி உங்களுக்கு என்ன தாண்டி பண்ணா? இப்படி பொறாம அவ மேல. அவ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? அவ எங்க வந்து நல்லா வாழ்றாளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறாமடி. அதனால தாண்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. நாங்க ஒண்ணும் பொறாம பிடிக்கல அப்படின்றாங்க. பொறாம தாண்டி. அதனால தாண்டி இவ்வளவும் பண்ணிட்டுருக்கீங்க. இங்க பாருங்க உங்க 2 பேருக்கும் சொல்றேன். இந்த வீட விக்கணும்னா, நான் வந்து காவேரிக்கு மட்டும் தான் வந்து விக்கணும். அப்படி விக்கலன்னா நீங்க விக்கவே வேணாம். வேற யாருக்காவது இந்த வீட குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, குடுக்கவே முடியாது. இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடையிறாங்க. வேற யாருக்காவது இந்த வீடு போச்சுன்னா, அந்த நிமிஷமே உங்க அம்மா ம் என்ன ஆவான்னே தெரியாது. ஏன்னா அந்த வீட்ல நுழைய கூட என்னால முடியாது. உன் அப்பாவோட இந்த நினைவுகள் இந்த வீட்ல மட்டும் தான் இருக்குது. அதனால அவர் பார்த்து பார்த்து கட்டின வீட காவேரிக்கு தான் குடுக்கணும். அப்படி நீங்க குடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த வீட விக்கிற வேலையே வச்சுக்காதீங்க. இந்த வீடு விக்கிற பேச்ச இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதான் என் முடிவுன்றாங்க. அத கேட்டு கங்காவும், யமுனாவும் வேற வழி இல்லாம இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே சேர்ந்து இங்க கொடைக்கானல் போறாங்க. கொடைக்கானல் போனோனே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம காவேரிக்கு. ஆனா வந்து கங்காவுக்கும், யமுனாவுக்கும் வயித்தெரிச்சலா இருக்குது. காவேரி பேர்ல இந்த வீடு மாறுதேக்கா. இப்ப என்னக்கா பண்றது? எதுவுமே பண்ண முடியாதா? நம்மளால எதுவும் பண்ண முடியாதுடி. அதான் அம்மா வந்து ஒரு ஸ்கெட்ச் வச்சுச்சே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது செக் வைக்கலனா நம்ம பண்ணியிருக்கலாம். அதான் சொல்லிச்சே, காவேரிக்கு தான் தரணுமா அந்த வீட்ட. அப்படி தரலனா தரவே கூடாதா, விக்கவே கூடாதா? இப்ப நம்மளுக்கு பணம் வேணும்ல. நீயும் உன் வீட்டுக்காரர்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்றியே. அப்படின்னு ஆமாக்கா, அவரு என்ன நினைப்பாரு? அதனால தான்க்கா அப்படின்னோனே, சரிடி வேற வழி இல்ல. அவ தான் அந்த வீட வச்சுக்கணும்னு இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ சொன்னாலும் கேட்குறாங்களா? இத எப்படியாவது நிறுத்தலான்னு பார்க்குறேன். முடியாது போல்ருக்கே அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஒத்துன்னு இருக்கக்கூடாதுக்கா. அவ பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்காரரும் அவளும் நல்லா வந்து பிளான் போட்டு தாங்க அந்த வேலைய பண்ணியிருக்காங்க. அம்மாவ நல்லா வந்து ஏத்தி விட்டுருக்காங்கக்கா. ஆமாடி. அம்மாவும் அவங்க சாவி குடுத்தாங்கன்னு ஆடிட்டு இருக்குது பாரு. பாத்தியா? நம்ம கூட நிக்குதா பாத்தியா? நேரா அவங்க கூட தான் நிக்குது. ஆமாக்கா, ஆமாக்கா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சாரதா வந்து கேட்குறாங்க, என்னடி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லையே. அப்புறம் பேசுறீங்களா? காவேரி பத்தி தானே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்றாங்க. ஐயோ! அம்மாக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரியாதா உங்கள பத்தி? மரியாதையா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காம போங்க இங்கேருந்து. உங்கள பார்க்கவே வெறுப்பா இருக்கு அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. நம்மள பார்த்தா வெறுப்பா தான் இருக்கும். பின்ன அவங்கள பார்த்தான சந்தோஷம் அப்படின்றாங்க. இங்க வந்து எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து விஜய ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க வந்து எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே சாரதா, இந்த மாரி உங்க வீட்டுக்கு ஒரு மருமகன் கிடைச்சிருக்காரு. அவரே வாங்கிக்கிறான்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பூர்வீக வீடு கைவிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் காவேரி பேர்ல இந்த வீடு இருக்க போது. உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படி சொல்லி சொன்னா ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கங்காக்கும், யமுனாக்கும் இன்னமும் தாங்க முடியல. அப்படியே டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நான் எல்லாமே பக்காவா முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆள் வச்சு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. என்ன தம்பி சொல்றீங்க? புதுசா தான் நாங்க எல்லாம் பண்ணணும். எல்லாமே நிறைய அலைய வேண்டியது இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் ஆள் வச்சு பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து கையெழுத்து போட வேண்டியதுதான் அப்படின்னு பாத்தியா? அந்த விஜய எப்படிலாம் பக்கா பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. கங்காவும், யமுனாவையும் பார்த்துட்டு வந்து, "என்னடி சும்மா பார்த்துட்ருக்கீங்க? அதான் தம்பி சொல்லுதுல்ல, வாங்க எல்லாரும் போய் சைன் சைன் போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ச்சே நல்லா பிளான் பண்ணி இந்த வீட்டை வாங்குதுங்கள்ல, அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க 2 பேரும். அடுத்து வந்து ஒருத்தராக சைன் போட சொல்கிறாங்க. மனப்பூர்வமாக வந்து எழுதி கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து நம்ம காவேரி பேரில் எல்லாமே இந்த பத்திரம் எல்லாமே மாறுது. அதெல்லாம் பார்த்து கங்காக்கும், யமுனாவும் வந்து பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் காவேரி இந்த வீடு உன் கையில் தான் இருக்க போகுது. கட்டி காப்பாற்ற வேண்டியது உன் அப்பாவோட சொத்து, உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. ஆமாம்மா, நம்ம நம்ம வீடு நம்ம கைக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உன்கிட்ட இருக்குன்னு சொல்லுடி, அம்மா கிட்ட இருக்குன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் கிட்ட போகிறாங்க காவேரி. என்ன காவேரி, இங்கே பார், இனிமேட்டு இந்த வீடு உன்னை விட்டு போகவே போகாது. உன் அப்பாவோட சொத்தை உனக்கே நான் வாங்கி கொடுத்துட்டேன். சந்தோஷம் தானேன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு வந்து அப்படியே சாரதா அங்கேருந்து வந்து சந்தோஷமாக வந்து தள்ளி வராங்க. இன்னொரு சந்தோஷமும் உனக்கு கொடுக்குறேன் காவேரி அப்படின்றாரு. என்ன விஷயங்கன்னு, நம்ம உடனே ஊருக்கே கிளம்ப போகிறதில்ல, ஊரெல்லாம் சுற்றி பார்த்து தான் கிளம்ப போகிறோம். நிச்சயமாவா அப்படின்றாங்க. வந்தோடனே உடனே கிளம்பிடுவோம். இந்த வாட்டி போட்டிங் இது எதுன்னு போயிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னோடனே இந்த விஷயத்த சொன்னோன்னே கங்காவும், யமுனா வந்து நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அடம்பிடிக்கிறாங்க.